அப்படின்ற விடயங்கள் எல்லாம் கற்க இருக்கோம். பராக்கிரம பாகுட தந்தையான மானாபரணன் வந்து பின் இளவரசன் ஸ்ரீ சிறிய தந்தையாகிய கீர்த்தி ஸ்ரீ மேவன் வந்து தக்கின தேசத்திட ஆட்சியாளன் ஆகிறார் சார். அவர்த மரணத்திட பின் வந்து இளவரசன் பராக்கிரம பாகு வந்து அந்த பிரதேசத்துக்கு வந்து அவரு அரசனாக்குறாங்க. அவரு வந்து தக்கின தேசத்துல வந்து பராக்கிரமபுரம் அப்படின்ற ஒரு புதிய நகரத்தை வந்து கட்டி எழுப்பினாரு. தற்காலத்துல வந்து அந்த பராக்கிரமபுரம் அப்படின்ற ஊர் வந்து பண்டுவஸ்னுவர அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அந்த பிரதேசத்துல வந்து அக்காலத்துல கட்டப்பட்ட கட்டடங்களையும் சிதைவுகளையும் வந்து இன்றும் காணக்கூடியதாக இருக்கு சார். தேங்க்யூ சார். ஓகே, ரைட் பிளே. இப்போ எல்லாரும் பேசிட்டீங்க, எல்லாரும் சரி. நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க. ஒருவர் பேசுகிற நேரம் மற்றவங்க குறுக்கிடாதா நல்லா. பேசி முடிச்சதுக்கு பிறகு மிச்சால் பேசலாம். நீங்கள் விளங்கப்படுத்துகிற நேரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, புத்தகம் பார்த்து நோட்ஸ் வாசிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். வீட்டில் படிச்சுட்டு ரெடியாக வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு பகுதியை விளங்கப்படுத்துவதற்கு தயாராக வரணும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுகளை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு தான் இந்த வேலைகளை செய்யணும். இன்றைக்கு புதிதாக வந்த பிள்ளைகள் யாரும் இருக்கிறீங்களா? நீண்ட நாளைக்கு பிறகு நான் வீடியோ ஆன் பண்ணியிருப்பேன் இல்லையா? இன்றைக்கு தான் சிம்ம மாற்றம் பிறகுதான் ஓகே ஆகிடும். ஓ, இன்றைக்கு புதிதாக வந்தது யார் யார் இருக்கிறீங்க? ஓ, ருக்ஷனா ஓடுங்க. உங்களோட ஊர் எங்க ருக்ஷனா? நீங்க எங்க இடம், எங்களோட இடம் எது? உங்களோட இடத்துல அவ்வளவு சத்தம் இருந்தா நீங்க எப்படி படிப்பீங்க? ருக்ஷனா, நீங்க நீங்க படிக்கிற இடத்த அமைதியா வச்சுக்கோங்களேன், அப்பதான் நீங்க படிக்க முடியும். அந்த அளவு சத்தம் கேக்குது உங்களோட வீட்டுல. நீங்க படிக்கிற இடத்துல அவ்வளவு சத்தம், எப்படி நீங்க படிக்க போறீங்க? கோயில் தொடங்குறதுனால அதை எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க சார். என்ன பண்ணிட்டு போறாங்க? எங்க ஊரு கூட மட்டக்களப்பு வச்சுக்கோங்க படிக்கிற இடத்த, அப்பதான் உங்களுக்கு படிக்க முடியும். சரி, இன்னொரு ஆள் வந்தீங்க, இனோஷனா வந்தீங்க. இன்னைக்கு இன்னொரு ஆள் வந்திருக்கீங்க புதுசா. ஓம் சார். எங்க இனோஷன் கூட ஊர்? மாத்தலை. ஓகே, ரைட். அவர் 2 பேரும் தான் புதிதாக வந்திருக்காங்க இல்லையா? அத்தாக்கள் எல்லாம் எங்களோட பழைய இருக்கிறவங்க தானா? திருச்சி. ஓகே. ஆமா, அபிஷேக் இருந்தாரு, குருஷோத் லாஸ்ட் வீக் இருந்தாரு, நான் பார்த்தேன். கௌஷிகா, ஹரி, அரோனரி, இருதயா. கடைசியா நாங்க என்ன படிச்சோம்? கேஷானி இருந்தாங்க. கடைசியா படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்த. கடைசியா என்ன நாங்க படிச்சோம் லாஸ்ட் வீக்? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யுனெஸ்கோவினால் உலக கலாச்சார மரபுரிமையாக இலங்கையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் எத்தனை? அதான் படிக்கணும். சரி, கலாச்சார மரபுரிமை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? நல்ல விஷயம். படிச்ச இடங்களை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதல் நாள் படிச்சது அடுத்த நாள் வர்ற நேரம் ஞாபகம் இருக்கணும். சரி, ஞாபகம் இருந்தா தான் ரைட். சார் எங்கட ஸ்கூல்ல இன்னைக்கு பாராளுமன்ற முதல் அமர்வு நடந்துச்சு சார். அதுல நான் வந்து கல்வி மற்றும் சமய விழுமிய மேம்பாட்டு அமைச்சராக என்னை வந்து தெரிவு செஞ்சாங்க சார். எங்களோட பாடசாலைக்கு மாகாண உதவி கல்வி பணிப்பாளர் வந்து வந்திருந்தாரு. அவர் முன்னுக்கு நான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கன்னி உரையை கொடுத்தாங்க சார். அந்த கன்னி உரையை வந்து நான் வந்து செஞ்சேன் சார். நிகழ்த்தினேன்.
ஓகே, வெரி அது குட். வந்து உண்மையான பாராளுமன்றம் மாதிரியே இருந்துச்சு சார். ஓகே, அது வந்து மாணவர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில ஒரு சிறந்த, நான் நேத்து சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சேன். இது பாராளுமன்றத்தை போன்றதாக அமைக்கப்படுறது வந்து பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகள் இங்கே கொண்டு நடத்துறதுக்காக இல்லை. ஆனா பாராளுமன்ற இந்த மாணவர்கள் மத்தியில ஒழுக்கத்தையும் விழுமிய பண்புகளையும் வளர்க்கணும், தலைமைத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தமிழ் மத்திய மாகாணம் தானே இல்லையா ஸ்ருபிகா? சார் சப்ரகமுவ. நீங்க சப்ரகமுவ தானே இல்லையா? ரைட். நீங்க இன்னைக்கு சண்முகநாதன் சார். நீங்க இப்ப இன்னைக்கு நீங்க பேசின உங்களோட கண்ணி உரையை கொஞ்சம் பேசுங்களேன், மற்ற பிள்ளைகளும் கேட்டுக்கட்டும். இவங்களும் உங்களை பாராட்டுவாங்க தானே, ஞாபகம் இருக்குதா? சார் எழுதிட்டா சார் கொடுத்தாங்க. எழுதி கொடுத்ததை பார்த்து பேசுனீங்களா? ஞாபகம் இல்லையா? இதுக்கு பதவி பிரமாணம் தான் சார் செஞ்சேன், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. அடுத்த கிளாஸ்ல நீங்க பேசின கன்னி உரையை கொண்டு பேசுங்க, சரியா? ஓகே சார். ரைட். பாடசாலைகள்ல கட்டாயமாக இந்த பாராளுமன்றம், மாணவர் பாராளுமன்றம் நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு, நான் அன்றைக்கும் சொன்னேன், ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய பாடசாலைகள் அதை செஞ்சுட்டு போறாங்க, நிறைய பாடசாலைகளை செய்யறதும் இல்லை. எங்களோட பாடசாலைகளையும் நாங்கள் இன்னும் அதை ஆரம்பிக்கல. அந்த பாடசாலையில இப்படி ஒரு பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறதுங்கிறது மிகவும் சிறந்த ஒரு செயற்பாடு. அப்ப இந்த பாராளுமன்றத்தை தொடங்கி வச்சது ஸ்ருபிகா. லாஸ்ட் வீக் சொன்னாங்க நான் செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொல்லி இந்த முறை அவங்க பதவி ஏற்றிருக்கிறாங்க. கல்வி மற்றும் சுகாதாரமா நம்ம சொன்னீங்க தானே, கல்வி முக்கியம். சரி, நல்ல விஷயம். கல்வி மற்றும் சமய விழுமிய பண்புகள். ரைட், வெரி குட். மற்ற பிள்ளைகளும் அந்த மாதிரி இதுகள்ல சேர்ந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். நிறைய இடத்துல எங்க போனாலும், வேலைக்கு போற இடங்கள்ல எங்கட ஸ்கூல்லயும் பார்லிமெண்ட் இருக்கு சார். இருக்குல்ல, நிறைய ஸ்கூல்ல இருக்குது. சரியான வகையில கொண்டு போனோம்னு நிறைய தலைமைத்துவ பண்புல இருந்து எல்லா விஷயமும், எங்களுக்கு ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். சரி, நானும் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க பாடசாலையிலையும் இந்த பாராளுமன்றத்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க அதை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அது அப்படியே நடைமுறைக்கு வரல. சரி, பார்ப்போம். ஸ்ருபிகா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட செயற்பாடுகளை, உங்களோட பொறுப்புகளை சிறந்த முறையில கொண்டு நடத்துங்க, சரியா? அடுத்த முறையும் அந்த மண்டலத்துல தெரிவு செய்யப்படணும். ஓகே. கலாச்சார மரபுரிமை படிச்ச பிள்ளைகள் அன்னைக்கு கலாச்சார மரபுரிமைகள்ல வந்து நாங்க இந்த நிசங்கலதா மண்டபத்தை பார்த்தோம். கலாச்சார மரபுரிமைகள் எப்படி தோற்றம் பெற்றது, அதுல விஷயங்கள், தொட்டுணர மரபுரிமைகள், தொட்டுணர முடியாத மரபுரிமைகள் அப்படின்னு பார்த்தோம். நாங்க கட்டிடங்கள், பொய்கைகள் அல்லது சிலைகள், வழிபாட்டிடங்கள், அணைகள், இப்படி எல்லா விஷயமும், பொய்கைகள், இது எல்லாமே எங்களால தொட்டு உணரக்கூடியவை. ஆனா தொட்டுணர முடியாததும் இருக்குது. தொட்டுணர முடியாத விழுமிய பண்புகள், வணக்க வழிபாடுகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், இப்படி சில விஷயத்தை எங்களால் என்ன செய்ய முடியாது, தொட்டு உணர முடியாது, சரியா? இப்படி நாங்க நிறைய சம்பிரதாயம், மொழி, இந்த நாட்டார் பாடல், ஆடல் பாடல், இப்படி நிறைய விஷயங்கள், நம்பிக்கைகள், மரபுரிமைகள், இதெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, தொட்டு உணர முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதோடத்தான் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க இந்த தொட்டு உணரக்கூடிய மரபுரிமைகள்ல இருந்து போகும். புதிதாக வந்த 2 பேர் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கும் சேர்த்து நாங்க இங்க இருந்து படிச்சுட்டு போவோம். ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமாக இருந்தால், சந்தேகம் இருந்தால் அதை நீங்க கேட்கணும். மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம், சரி? மற்றபடி ஸ்கிரீன்ல கிளிக்கிறது, மைக் ஆன் பண்ணி கச்சிட்டு இருக்கிறது, இந்த வேலைகள் செய்யக்கூடாது. பாடத்தை மட்டும் கவனிங்க, சரி? அதுல ரொம்ப கவனமா இருங்க. ரைட். தொட்டுணரக்கூடிய மரபுரிமைகள், இந்த கைகளால் தொட்டுணரக்கூடியவை பாரம்பரியங்கள் என மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப இலங்கை வந்து சிறிய தீவாக இருக்கின்ற போதிலும் பழைய வரலாற்றையுடைய தொட்டுணரக்கூடிய பாரம்பரியங்கள் பலவற்றை கொண்ட நாடாக விளங்குதுன்னு சொல்லி நாங்க படிச்சிருந்தோம். இது கொஞ்சம் அன்னைக்கு படிப்பிச்ச விஷயம்தான்.
சிவகுமார் நேற்கனவே சொன்னேன், ஒரு தரம் ஞாபகம் இருக்கணும். அப்ப இது தொடர்பான சான்றுகள் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்தும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொல்பொருள் பெறுமதியுடனான பௌதிக மேம்பாடடைந்த நீர்ப்பாசன முறையும் எம்மிடம் உண்டு. இவை எமது நாட்டின் தனித்துவத்தை காட்டுவதாகும். எங்க நாட்டினுடைய தனித்துவத்தை காட்டுற அம்சமாக சரி. உலகில் பல்வேறு கலாச்சாரங்களின் முன்னிலையில் இலங்கையின் தனித்துவத்தை காண்பிப்பதற்கு எமது கலாச்சார மரபுரிமை உதவுகின்றன. உலகில இருக்கிற பல்வேறு கலாச்சாரங்கள் இல்லையா, உலகில இருக்கிற சனத்தொகையில பல்வேறு நாடுகள்ல கிட்டத்தட்ட 193 நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையினால அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் 193 நாடுகள் இருக்குது. அந்த 193 நாடுகள்ல இருக்கிற பல்வேறு இன குழு மக்கள்ல இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. எமது பண்டைய குளங்கள், அணைகள், வாவிகள் தொடர்பாக கொல்லப்பட்டுள்ள தொழில்நுட்பம், பாரிய கருங்கற்களால் செய்யப்பட்டுள்ள நிர்மாணங்கள், அம்பக்கே மரச்செதுக்கல்கள், சிகிரியா என்பன உலகின் ஏனைய நாடுகளுக்கு இணையானவையாக உள்ளன. இது எமது முன்னோர்களால் எமக்கு மரபுரிமையாக்கப்பட்டுள்ளவை. இது எமது தனித்துவத்தை பறைசாற்றும் உயிரோட்டமான சாட்சிகளாகும். சரி, அப்ப எங்கள நாட்டுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எமது பண்டைய குளங்கள், அணைகள், பாவிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள தொழில்நுட்பம், பாரிய கருங்கற்களால் செய்யப்பட்ட சிகிரியா என்பன உலகின் இணைய நாடுகளுக்கு இணையானவையாக உள்ளன. இது எமது முன்னோர்களால் எமக்கு மரபுரிமையாக்கப்பட்டுள்ளவை. இது எமது தனித்துவத்தை பறைசாற்றும் உயிரோட்டமான சாட்சி. எங்கட தனித்துவம், இலங்கைக்கு இருக்கின்ற தனித்துவத்தை பறைசாற்றுகின்றன்னு சொன்னா உலகிற்கு காட்டுகின்ற, எடுத்து எம்புகின்ற ஒரு சாட்சியாக இருக்குது. இதுதான் இலங்கையில முதலாவது அறிமுகம். இதை கொடுத்துட்டு அடுத்த கட்டம் உலக கலாச்சார மரபுரிமைகள் 2 இருக்கு. அதை நாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க மீண்டும் இலங்கையினுடைய கலாச்சார மரபுரிமைக்குள்ள திரும்ப வரும். சரி, இங்கே சொல்லப்பட்டது ஒரு அறிமுகம் தான். மரபுரிமைகள் 2 வகைப்படும். ஒன்று தொற்றுணரக்கூடிய கலாச்சார மரபுரிமை, இன்னொன்று தொற்றுணர முடியாத கலாச்சார மரபுரிமை என்பது மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டது. சரி, ஒரு நிமிஷம் மாறிட்டு ஒரு நிமிஷம் ஆயிட்டோங்க. சரி, இந்த பாருங்க, உலக கலாச்சார மரபுரிமைகளுக்குள்ள பார்த்துக்கிட்டு திரும்ப வருவோம். பாருங்க, எமது நாட்டை போன்ற உலகின் ஏனைய நாடுகளுக்கும் தமக்கே உரித்தான கலாச்சார மரபுரிமைகள் உண்டு. இலங்கைக்கு மட்டும் இல்லை. இந்த யுனெஸ்கோ என்பது உலகளாவிய ரீதியில இருக்கிற எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து எல்லா நாடுகளிலேயும் ஆய்வுகளை மேற்கொண்டு எடுத்த தீர்மானம் தான் இந்த கலாச்சார மரபுரிமைகள். 706 இடங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. உலகத்திலேயே 706 இடங்கள், அதுல 6 இடங்கள் இலங்கைக்கு சொந்தமானது. இப்ப இலங்கை பெருமைப்படத்தக்க வேண்டிய ஒரு நாடு. பாருங்க, எமது நாட்டை போன்ற உலகின் ஏனைய நாடுகளுக்கும் தமக்கே உரித்தான கலாச்சார மரபுரிமைகள் உண்டு. அவற்றில் மிக அருமையான பெருமதிமிக்க கலாச்சார மரபுரிமைகள் அந்த நாட்டிற்கு மட்டுமின்றி முழு மனித குலத்திற்கும் உரித்தான மரபுரிமைகளாக கொள்ளப்படுகின்றன. அந்த நாட்டுக்கு மட்டுமில்ல, முழு மனித குலத்திற்கும் உரித்தான மரபுரிமைகளாக கொள்ளப்படுகின்றன. எல்லாத்துக்குமே அந்த நாட்டுக்கு மட்டும். இலங்கையில் இருக்க சிகிரியாங்கிறது இலங்கைக்கு மட்டுமல்ல. இலங்கையில் இருக்க அனுராதபுர பழைய நகரம், பொலனரி பழைய நகரம், கண்டி நகரம், தம்புளை நகரம், காலி, இது எல்லாமே இலங்கைக்கு மட்டும். இலங்கையில் இருக்கிற கலாச்சார மரபுரிமை இலங்கைக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துல இருக்கவங்க அவங்க என்ன செய்யறாங்க, வாராங்க பார்ப்பதற்கு. எல்லாருக்கும் ஒரு புதிய விஷயம், பாரம்பரியங்களை காட்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த மரபுரிமை தொடர்பான செயற்பாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் விஞ்ஞான பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன. ரைட், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விஞ்ஞான பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனத்தால் தான் இது அடையாளப்படுத்தப்படுகின்றன, மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது மரபுரிமைகளுக்கு எவ்வித அழிவோ சேதமோ ஏற்படாது பாதுகாப்பது யுனெஸ்கோ அமைப்பின் செயற்பாடாகும்.
இப்ப இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட இந்த பாரம்பரியமான மரபுரிமையான இடங்களை அழிக்க முடியாது. அதை பாதுகாக்கணும். அங்கு புதிய கட்டடங்களை எல்லாம் ஏற்படுத்த முடியாமல் அது அப்படியே அழகாக பாதுகாக்கிறது தான் என்னுடைய தொழிற்பாடாக இருக்குது. முக்கியமா கட்டடங்கள் பாதுகாக்கப்படணும், அவை அழிக்கக்கூடாது, அப்படியே பரம்பரையாக அடுத்த தலைமுறைக்கும் காட்சிப்படுத்தப்படுறதாக இருக்கணுங்கிறது தான் யுனெஸ்கோவினுடைய கொள்கையாக இருக்குது. கிபி 2011 ஆண்டாகும் போது அந்த அமைப்பில் 704 கலாச்சார மரபுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 704 6 சொன்னேன், 704. அவற்றில் 6 இலங்கையில் உள்ளன. இலங்கையில் உள்ள உலக கலாச்சார மரபுரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடும் முன் உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்வது பற்றி நாம் கவனம் செலுத்துவோம். இப்ப எப்படி இதை தெரிவு செய்யறாங்க? இலங்கையில் உள்ள கலாச்சார மரபுரிமை பற்றி பேசுறதுக்கு முதல்ல இந்த உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்யும் போது எப்படி தெரிவு செய்யறாங்க, என்னத்தை அடிப்படையாக வச்சு தெரிவு செய்யறாங்க? பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் ஊடாக தான் அந்த கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்யறாங்க. சும்மா சொல்லிட்டு போலாம் அந்த கலாச்சார மரபுரிமைன்னு சொல்லி, அப்படி அல்ல. நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டு அந்த நிபந்தனைகள் ஊடாக கலாச்சார மரபுரிமைகள் நடைபெறுகின்றன, ஏற்படுத்தப்படுகின்றன. சரி, பாருங்க, யுனெஸ்கோ அமைப்பில் பல்வேறு நாடுகளின் உலக கலாச்சார மரபுரிமைகளை தெரிவு செய்யும் போது பின்வரும் விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். சரி, அதுல மனிதனின் உன்னதமான ஆக்கத்திறனுள்ள அல்லது அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்கள். மனிதனின் உன்னதமான ஆக்கத்திறனுள்ள அல்லது அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்கள். சும்மா ஒரு விஷயம் இல்ல, உன்னதமான ஆக்கத்திறனுள்ள அல்லது அறிவினை வெளிப்படுத்தும் ஆக்கங்களாக இருக்கணும். சரி, அப்ப இங்க இருக்க பாருங்க, இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல இருக்கின்ற ஒரு உன்னதமான படைப்பு. சீன பெருஞ்சுவர்னு சொல்றது ஒரு உன்னதமான படைப்பு. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற அந்த சிகிரியாங்கிறது, அந்த உள்ளிட்ட 7-6 இடங்களும் உன்னதமான படைப்புகள். அதுதான் கவனத்துல கொள்றாங்க. உலகம் முழுக்க சுற்றி எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவங்க இந்த கொள்கையின் அடிப்படையில தான் தீர்மானிக்கிறாங்க. ரைட், இது உலக கலாச்சார மரபுரிமையாக நாங்க தெரிவு செய்வோம். யாதேனும் ஒரு கலாச்சாரத்திற்கு உரித்தான கட்டடக்கலை, நகர அமைப்பு, கலை, தொழில்நுட்பம் என்பவற்றின் வளர்ச்சியை காட்டும் ஆக்கங்கள். யாதானும் ஒரு கலாச்சாரத்துக்கு உரித்தான அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்துக்கு உரித்தான கட்டடக்கலை இருக்கணும். அது காட்டலாம். அப்ப இலங்கையை பொறுத்தவரை பாருங்க, கட்டடங்கள் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, கலை அம்சங்கள் இருக்குது. கலை அம்சம் சொன்னா அங்க இருக்கிற சிற்பங்கள், கல்வெட்டுக்கள் இருக்குது, ஓவியங்கள், இதெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, தெரிவு செய்யறாங்க. அப்போ ஒரு விஷயம் தீர்மானிக்கிற நேரம் இந்த அனைத்து அம்சங்களும் என்ன செய்யப்படுது, உள்வாங்கப்பட்டிருக்குது. சரி, மூன்றாவது பாத்தீங்கன்னா நிலவியமை இருக்குதா? தற்போது இருக்கிற காணப்படுகின்ற அல்லது அழிந்துள்ள, இப்ப எங்கட கலாச்சாரம் இருக்குதானே, அப்ப சில கலாச்சாரங்கள் அழிஞ்சு போயிருக்கான். அப்ப அந்த கலாச்சார பண்பாண்டில் அது நிலவியமை காட்டும் சான்றாக இருக்கிறது. அது நிலவியதை காட்டுகின்ற சான்றாக என்ன செய்யணும், அந்த தெரிவு செய்யப்படுகின்ற கலாச்சார மரபுரிமை இருக்கணும். இருந்தால் தெரிவு செய்யப்பட மனித வரலாற்றில் முக்கிய சந்தர்ப்பங்களை எடுத்துக்காட்டும் கட்டடங்கள் அல்லது தொழில்நுட்பம் தொடர்பானவையாக இருத்தல். மனித வரலாற்றில் முக்கிய சந்தர்ப்பங்களை எடுத்துக்காட்டும் கட்டடங்கள் அல்லது தொழில்நுட்பம் தொடர்பானவையாக இருத்தல். தவிர்க்க முடியாத காரணங்களால் அழிவுக்கு உள்ளாகும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான பழைய பண்பாட்டு நிலங்கள் அல்லது சமூக வசிப்பிடங்கள் அல்லது அதற்குரிய நினைவு சின்னமாக இருத்தல். ஏதோ தவிர்க்க முடியாத காரணம், இயற்கை அனர்த்தங்களா இருக்கலாம், அழிவுக்கு உள்ளாகும் அல்லது அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கலாம் தானே. அந்த இடம் அழிக்கப்பட போகிறது, எதிர்காலத்துல பூமி அதிர்ச்சி வரலாம், அல்லது ஒரு எரிமலை வரலாம், ஏதோ ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளான அல்லது யுத்தம் சூழல் அச்சுறுத்தலுக்கு உள்ளான பழைய பண்பாட்டு நிலங்கள் அல்லது சமூக வசிப்பிடங்கள் அல்லது அதற்குரிய நினைவு சின்னமாக இருத்தல். அப்படி இருந்தால்
சொல்றாங்க. இப்ப இந்த மொஹஞ்சதாரோ பாருங்க, ஒரு நினைவு சின்னம் தானே. அந்த இடத்துல பழைய கலாச்சாரம், மக்கள், நகரம் எல்லாமே அங்க இருந்தது. ஒரு ஒரு முறையான ஒரு நகர அமைப்பு அங்க இருந்தது. அதனால அது கலாச்சார மரபுரிமையாக ஏற்றுக்கொள்ளும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இது விளங்குச்சு. அந்த காரணங்கள் தெளிவா கேக்குதா பிள்ளைகள்? இன்னைக்கு நான் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எனக்கு கவரேஜ் இருக்குது. கட் ஆகல. ஆகவே நேற்று நான் அந்த கிளாஸ் செஞ்சேன். நேற்று செய்யும்போது ஓகே, பிரச்சனை இல்ல. அத வச்சுதான் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணது. கேக்குதா? விளங்குச்சா நான் சொன்ன விஷயங்கள்? புதிதாக வந்த இமோஷன் கேக்குது சார். இன்னும் சொல்ற விளங்குதா? வேகமா சொன்ன மாதிரி இருந்ததா? இல்ல சார். சரி, ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் படிக்கல. சரி, ஓகே. இந்த பழைய கீழே உள்ள படத்தை பாருங்க. பழைய மொஹஞ்சதாரோ நகர், சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய மொஹஞ்சதாரோ நகர். இதுக்கு முன்னாடி நாங்க அதை படிச்சிருக்கிறோம். இந்த இந்த பண்டைய நகர அமைப்பு பாகிஸ்தானில் அமைந்துள்ள மொஹஞ்சதாரோ நகர் சிந்து நதி நாகரிகத்துக்குரியது அந்த நேரம். இப்ப பாகிஸ்தானுக்குரியது. அந்த பிரிஞ்சு போனனால மொஹஞ்சதாரோ நகர் அழிவுற்ற பண்பாடாக பண்டைய நகர அமைப்பிற்கு சான்றாக உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இங்க ஆக்கள் இல்ல. இப்ப ஒரு நகர் பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இருக்கிறது. பழைய காலத்துல அந்த மொஹஞ்சதாரோ நகர காலத்துல இது அழிவுற்ற பண்பாடாகவும் நகர அமைப்பிற்கு சான்றாக உலக கலாச்சார மரபுரிமை. இது ஏன்னா மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நகரம் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. கால்வாய் தொகுதி இருந்தது. குளியலறை தொகுதியிலிருந்து வர்ற நீர் எல்லாம் முறையாக வெளியேற்றிருக்கிறாங்க. சகலதும் இங்க இருந்து ஒரு நகரம் எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த காலத்துல அமைக்கப்பட்டிருந்தனால இது உலக கலாச்சார மரபுரிமைக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது உள்வாங்கப்பட்டது. இன்றும் அது பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கும் இருக்குது. பண்டைய பாதுகாப்பு சுவராக குறிப்பிடப்பட்டுள்ள சீன பெருஞ்சுவர் உலக பண்பாட்டு பாரம்பரியமாகும். சீனாவில் அமைந்துள்ள இது பாதுகாப்பு சுவராக அமைக்கப்பட்டதுடன் சீன பண்பாட்டின் முக்கிய அடையாளமும் ஆகும். சரி, சீன பண்பாட்டின் அடையாளமும் ஆகும்னு சொல்றாங்க. இன்றைக்கும் இது இருக்குது. மிக நீளமான ஒரு சுவரி தான் சீனாவின் ஒரு பக்க எல்லையாகவும் இல்லையா? எவ்வளவு பெரிய சுவர் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு மேலால போகலாமா இருக்கும் இல்லையா? ஆக்கள் போற மாதிரி இருக்குதானே. அதுல போகலாம். பாதுகாப்பு சுவர். இது யாருடைய பண்பாடு? சீனர்களுடைய பண்பாடு. மிக நீண்ட காலத்துக்கு முதல் இது செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அது இருக்கு அப்படின்னா அதுதான் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். உலகிற்கு கட்டடக்கலையினுடைய சிறப்பம்சத்தை எடுத்து காட்டுகின்ற விஷயமா இருக்கணும். இருக்குதானே? அதனாலதான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இப்ப இதை ஒருத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பண்பாடுகளை, கலாச்சாரங்களை கொஞ்சம் உலக கலாச்சார மரபுரிமையில எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு மெதுவா வாசிச்சு, சத்தம் இல்லாம அழகா வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம் வாசிங்க. வாசிக்கிற நேரம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிற இடம் அமைதியாக இருக்கணும். எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. டிவி வேலை செய்து ஒரு வீட்டுல அங்க சின்ன பிள்ளைங்களோட சகோதரங்கள், அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் காய்ச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. போன் பேசுறாங்க. நாய் வீட்டுல அது வேற குலைக்குது. இப்படி பிரச்சனைகள் இருக்குதானே. இதெல்லாம் இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சொல்லுங்க, நாங்க படிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அமைதியாக இருங்க. சரி, அதை நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக அவங்க செய்வாங்க. நீங்க அங்க சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க படிக்கிற நேரம் எந்த ஒரு விஷயமும் எங்க மைண்ட்ல விழாது, கேட்காது. ஏன்னா எல்லா சத்தமும் கேட்கும். எதை ஏற்றுக்கொள்றது? மூளைக்கும் டென்ஷன் தானே. எதை ஏத்துக்கிறது? அதை ஏற்றுக்கிறதா, இதை ஏத்துக்கிறதா பிரச்சனை. சரி, அதனால அமைதியான முறையில இருக்கிற சந்தர்ப்பத்தை, எந்த பாடத்துக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா பாடங்களுக்கும், எல்லா பாடத்திலையும் அதே மாதிரி இருக்கணும். சரி, சரியா செய்யணும். வேலைகள் அழகாக செய்யப்படணும். சரி.
ஃபுல்லா வாட்ச் முடிங்க. 2 minutes டைம். எழுதிய வாசிக்க சார். மரபுரி வாசிக்கலையா? எழுதிய சார். வாசிக்க எழுதிய. ஓகேயா? சரியா? பார்த்துட்டீங்களா? நான் கதைக்க சொல்லல. நான் பாடத்தை தான் பார்க்க சொன்னேன். கதைக்க சொல்லல. கதைக்க கூடாது. நான் டைம் கொடுத்தது உங்களுக்கு. படிக்கிற நேரம் முழு இன்னைக்கு 1.5 மணி நேரம் நாங்க படிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி தான் கிடைக்க போகுது. அந்த ஒரு கேள்விக்கு 2 கேள்விக்கு விடை தேடுற அளவுக்கு படிச்சா போதும். என்னங்கதா? சார், இந்த சீன பெருஞ்சோறுல மொத்தமா எத்தனை படிக்கட்டுகள் இருக்கும் சார்? தெரியலையே. நானும் யோசிச்சேன் அது எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு தெரியல. அது நீளமும் எனக்கு ஞாபகம் இல்லை. எத்தனை கிலோமீட்டர் அல்லது மைல் நீளம் இருந்து கொஞ்சம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க பிறகு. சரி, சரியா? முடிஞ்சதா? 2 நிமிஷம் சொல்லி 4 நிமிடம் கொடுத்துட்டேன். சரி சரி, பாருங்க. ஓகே ரைட். சார். ஓகே ரைட். இலங்கையில் அமைந்துள்ள படிப்போம். கொஞ்சம் படிச்சுட்டு பார்ப்போம். எழுத முடியுமா இருந்தால் எழுதுவோம். பாருங்க, மேற்குறிப்பிடப்பட்ட மொஹஞ்சதாரோ நகரமும் சீன பெருஞ்சுவரும் வெளிநாடுகளில் உள்ள உலக மரபுரிமைகள் ஆகும். இனி நாம் இலங்கையில் அமைந்துள்ள உலக மரபுரிமைகள் பற்றி கவனம் செலுத்துவோம். இப்போது இலங்கையில் உலக கலாச்சார மரபுரிமைகளாக 6 இடங்கள் யுனெஸ்கோ நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சரி, அதுல ஒன்று பழைய அனுராதபுரம் நகரம். அனுராதபுரம் பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும், புதிய அனுராதபுரம் நகரம் ஒன்று இருக்குது. சரி, இப்ப பழைய நகரத்துக்குள்ள வந்து பழைய நகரம் புதிய டவுன் வந்துதான் பிறகு அமைக்கப்பட்டது. ஏன்னா யுனெஸ்கோவினா அது கலாச்சார மரபுரிமையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு, அதை பெயரிடப்பட்டதுக்கு பிறகு அங்கு புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது.
அங்க புதிய கட்டடங்கள் எல்லாம் கட்டினாலும் இந்த பழைய கட்டிடங்கள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அழிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் சன நெரிசல் இருந்த சுற்றுலா பயணிகள் வந்து அவற்றை பார்வையிட முடியாது, அதை பாதுகாக்க முடியாதுங்கிறனால அந்த இடங்கள் அந்த 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 பகுதியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பு படுத்திருக்காங்க. அங்க புதிதாக ஒன்றும் அமைக்க முடியாதனால அந்த நகர புதிய நவீன காலத்துக்கு நகர அமைப்பாக புதிய நகரம் அதிலிருந்து சற்று தொலைவில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அமைக்கப்பட்டிருக்கும். சரி, அதே மாதிரி பழைய புறநகர் நகரம் இருக்குது. பழைய புறநகர் நகரத்திலையும் அதே அமைப்புகள் இருக்கனால அங்க புதிய புறநகர் நகரம் அமைக்கப்பட்டிருக்குது. எனக்கு அதுல பேர் நான் தெரியும், கதிர்வேலைன்னு சொல்லுவாங்க. கதிர்வேலை தான் புதிய புறநகர்வை நகரம். கதிர்வேலை சில நேரம் புறநகர்வைன்னு பஸ் இருக்கும், சில நேரம் கதிர்வேலைன்னு போர்டு போட்டிருக்கும் பாருங்க. அது அந்த புதிய புறநகர்வை நகரத்துக்கு. நாங்க பழைய நகரத்தை தாண்டி தான் புதிய நகரத்துக்குள்ள போகணும். அடுத்து சிகிரியா. சிகிரியா அப்படியே தான் இருக்குது, அங்கினி புதிய நகரம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அதுவும் அனுராதபுர காலத்துல சார்ந்தது. முதலாம் காசியப்ப மன்னனால அமைக்கப்பட்ட சிகிரியா முக்கியமான ஒரு கலாச்சார மரபுரிமையாக காணப்படுகிறது. அடுத்து ரன்கிரி தம்புள்ளை குகை விகாரை. இந்த தம்புள்ளை குகை விகாரை தம்புள்ள நகரத்திலிருந்து பக்கத்துல அமைஞ்சிருக்குது. அதுல என்ன சிறப்பம்சம்னு சொன்னா, புதிதாக அமைக்கப்பட்ட கோல்டன் டெம்பிள், அது புத்தருடைய சிலை, தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு சிலை காணப்படுது. கோல்டன் டெம்பிள்னு அது சொல்லப்படுகிறது. அதே வழியாக மேலே ஏறி போனால்தான் அந்த குகை கோவில் இருக்கிறது. உன்னதமான கலைப்படைப்பு சித்திரங்கள் அங்க இருக்குது. குகைக்குள்ள ஒரு பெரிய கற்பாறைக்குள்ள ஒரு குகை, அதுக்குள்ளதான் புத்தருடைய சிலைகள் இருக்குது. கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கமனுடைய சிலை இருக்கிறது. அந்த கல்லின் மேல் பகுதி முழுக்க ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் அதுக்குள்ள இருக்கு. இது சென்று பார்த்தால்தான் தெரியும் எமது நாட்டில் இருக்கின்ற முக்கியமான இந்த கலாச்சார மரபுரிமைகளுடைய பெருமை. சரி, தலதா மாளிகை உள்ளிட்ட கண்டி நகரம். இது பெரும்பாலும் கண்டிக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலதா மாளிகை அதுவும் ஒரு உன்னதமான படைப்பு. முதலாம் விமல தர்மசூரிய மன்னால தலதா மாளிகை கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு அது பல்வேறு காலங்கள்லையும் அவை விஸ்தரிக்கப்பட்டது. குறிப்பா தர்மசூரிய மன்னன் காலத்துல அது 3 மாடிகள் கொண்டதாக அமைக்கப்பட்டது. ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்கன் கடைசி கண்டியினுடைய மன்னனான விக்ரம் ராஜசிங்கன் எண்கோண மண்டபம், பத்திருப்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு எண்கோண மண்டபம் அமைக்கப்பட்டது. சரி, இதெல்லாம் மலைக்கு முன்னுக்கு இருக்கின்ற பாட்கடல், அதாவது தெப்பக்குளம்னு சொல்றாங்க, லேக் கிரவுண்ட், அந்த லேக் அமைத்ததும் விக்ரம் ராஜசிங்க மன்னன் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி நிறைய விஷயம் கண்டி நகருக்கும் இருக்குது. அடுத்தது காலி கோட்டை. போர்த்துகேயரால அமைக்கப்பட்ட காலி கோட்டை ஒல்லாந்தரால அது மேலும் பலப்படுத்தப்பட்டது. போர்த்துகேயர் அமைச்சிருந்த கோட்டை தங்காலில அது ஒல்லாந்தர் கலைவரத்தை கைப்பற்றியதுக்கு பிறகு அந்த கோட்டையை மேலும் பலப்படுத்தி சிறந்த ஒரு கோட்டையாக அமைச்சிருந்தாங்க. இப்பயும் அது பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் உள்ள கோட்டை ஒன்றும் இருக்குது, போர்த்துகேயர் காலத்தில் அமைக்கப்பட்டது. அது கலாச்சார மரபுரிமைக்குள்ள வரல, யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க அதை பார்த்துருப்பீங்க. இந்த 6 இடங்களும் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் இலங்கை சிறிய நாடாக அதன் உயர்மட்ட வரலாறு, பண்பாட்டு முக்கியத்துவம் என்பன பற்றி உலகம் அறியக்கூடியதாக உள்ளது. பண்பாட்டு முக்கியத்துவம் என்பன பற்றி உலகம் அறியக்கூடியதாக உள்ளது. இதனால் அவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அடிக்கடி இங்கு வருகின்றனர். இதன் மூலம் எமது பண்டைய பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்த எம்மால் முடியும். எமது வரலாற்று மரபுரிமைகளை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பது எமது கடமையாகும். நாங்க அதை அழிக்க கூடாது, பாதுகாக்கணும். இவ்வளவு காலமும் இல்லையா, 4000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால பல்வேறு சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அவற்றை பார்வையிடலாம், சேதப்படுத்த முடியாது. சில இடங்கள்ல போட்டோஸ் எடுக்க முடியாது இல்லையா, பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒன்று நாங்க பார்ப்போம், கொஞ்சம் பார்த்துட்டு எழுதுவோங்களே. அனுராதபுரம், புலனர்வை இப்படி 1-2 பார்த்துட்டு நாங்க எழுதுவோம். சரி பாருங்க, பழைய அனுராதபுர நகரம்
இலங்கையின் பிரதான தலைநகரமான அனுராதபுர நகரத்தில் ஸ்ரீ மகாபோதின்னு சொல்றது வெள்ளரசு மரம், சங்கமித்தையால் நடப்பட்ட வெள்ளரசு மரத்தை சொல்றது ஸ்ரீ ஓம். சார் நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்டேன், அந்த இதுல மேல் துணு வந்து ஹெலிகாப்டர் பட்டு உடஞ்சிச்சின்னு சொல்றாங்க, அது உண்மையா இல்லாட்டி அது எப்படி உடஞ்சிச்சு அந்த இதுல மேல் துண்டு? அது நான் நினைக்கிற மாதிரி அது அப்படித்தான் நிறுத்தப்பட்டிருக்கும், அதுக்கு மேல அது கட்டப்படலைன்னு நினைக்கிறேன். அது ஹெலிகாப்டர் பட்டு உடைஞ்சிருந்தால் அதை புனர் நிர்மாணம் செஞ்சிருப்பாங்க. சில நேரம் இது துட்டகை மண்ணால் கட்டப்பட்ட மிரிச வெட்டிய தானே, ருவன்வெளி சாய்க்கு பக்கத்துல இருக்கிறது தான் இது, ருவன்வெளி சாய்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்ப நான் போகும்போது அப்படின்ற காலத்துக்கு முன்னுக்கு போகும்போதும் அது அப்படித்தான் இருந்தது நாங்க படிக்கிற காலத்துல. அப்ப இது நாங்க யோசிச்சது என்னன்னா, அது உடைஞ்ச மாதிரி தெரியல, அது அப்படியே அமைச்சிருக்கலாம். சில நேரம் இதை பூரணப்படுத்தினால் ருவன்வெளி சாயை விட அது பெரிதாக இருக்கும், உயரமாக இருக்குங்கிறதுக்காக அது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கலாம் சில நேரம். எனக்கு நான் அது உடைஞ்சது இப்பயும் அப்படித்தான் இருக்கு. அதனால அது துட்டகை மண்ணால் அமைக்கிற காலத்திலேயே அது அப்படி இருந்திருக்கலாம். ருவன்வெளி சாய் அவனுடைய கனவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு கௌரவப்படுத்துற வகையில அதுக்கு பிறகு அமைக்கப்பட்ட தாது கோபுரங்கள்லாம் உயரம் குறைவாகத்தான் இருந்தது. சரி, அப்படித்தான் அமைச்சிருந்தோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து. எனக்கு அதுக்கு பிறகு இது ஜேத்தவன ராமையெல்லாம் உயரமான தெரியல, இந்த 6 புத்தகத்தை பார்த்தா தெரியும், அதுல இருந்தது அதோட உயரம் கடைசி பாடத்துல உயரம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இது வந்து ஹெலிகாப்டர் பட்டு உடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஹெலிகாப்டர் பட்டு உடைஞ்சிருந்தா ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து இருக்கணுமே, அது வெட்டுப்பட்டிருக்குமே பிளேட். அப்ப அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாக தெரியல. இது அமைக்கப்பட்ட காலத்திலேயே சில நேரம் அது அப்படியே தான் இருந்திருக்கும். இது பாருங்க, இன்னும் அது பெயிண்ட் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை, கலர் பண்ணவே இல்லை, அப்படிதான் இருக்கு. செங்கலால கட்டப்பட்டது, ருவன்வெளி சாய்க்கு பக்கத்துல இருக்குது, துட்டகை ஒரு படைப்பு தான் அது. சரி, வரும் சார் அந்த ஃபர்ஸ்ட் கட்டினது அதுக்கு முதல் கட்டினதை விட. ஆமா, அதனாலதான் அதை அப்படி வச்சிருக்கலாம், அதனாலதான் அது ஏத்தாமல் வைத்திருக்கலாம். அது சரியான. ஆனா மேல மூடுபட்டிருக்குமா இருக்கும், முழுமை அடைஞ்சிருக்குமா இருக்கும், இல்லாட்டி தண்ணி உள்ளுக்கு போகுமே, அதனால அப்படி வச்சிருக்கலாம், தெரியல. அது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, பார்ப்போம். சரி, நான் போயிருக்கேன். நான் அனுராதபுரத்துக்கு 2 முறை நம்ம போயிருக்கேன் நினைக்கிறேன். அனுராதபுரம் 2 முறை போயிருக்கிறேன், புலனறுவையும் 2 முறை போயிருக்கணும். சிகிரியா நிறைய தரம் போயிருக்கிறேன். சிகிரியா குறைந்தது 7-8 தரம் சரி போயிருப்பேன். நான் சின்ன வயசுல போனது இருக்குது. அப்புறம் நாங்க படிக்கிற காலத்துல ஏலவல்ல ஒரு முறை போயிருக்கேன். 2வது பாடசாலை பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஒரு 3-4 முறை போயிருக்கிறேன். அப்போ 1 2 3 4 5 6 முறை நான் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் ஒருத்தரம் போயிட்டு வந்தோம். ஒரு 2 வருடத்துக்கு முன்னுக்கு ஒரு போய தினத்துல, விசாக் தினத்துல ஒரு 6 தரம் அல்லது 7 தரம், 6-7 தரத்துக்குள்ள மேல நான் சிகிரியா போயிருக்கிறேன். அனுராதபுரம் போனது 2 அல்லது 1 முறை, அப்படிதான் 2 முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம போயிட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் ட்ரிப்ல அனுராதபுரத்துலயா? எஸ் சார், அனுராதபுரம் யூனிவர்சிட்டி. அனுராதபுரம் யூனிவர்சிட்டிலயா? ஓகே, சரி, ரைட். அடுத்து பாருங்க, இந்த அபயகிரி இருக்கு அனுராதபுரத்துல. பலகம்பாக மன்னரால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாது கோபுரம் தான் அபயகிரி. ஜேத்தவனராம மகாசேன மன்னரால் அமைக்கப்பட்டது, அதுவும் அனுராதபுரத்துக்குரியது. குட்டம் பொய்கை அதுக்கும் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டது, இரட்டை தடாகம்னு சொல்லப்படுகின்றது. யானை பொய்கை, இசுருமுனி என்பவற்றுடன் ரன்மசு என முதலிய பூங்காக்களையும் காணக்கூடியதாக உள்ளது. நிறைய விஷயம் அனுராதபுரத்தில் இருக்குது. இவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு 1982ஆம் ஆண்டு அனுராதபுரம் உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. 1982 தான் சேர்த்தாங்க. சரி, அனுராதபுரத்தினுடைய முக்கியத்துவம். புலனறுவையை பொறுத்த வரையில அதுவும் அதே மாதிரி ஒரு நகரம். பாருங்க, புலனறுவை நகரத்தினுடைய அமைப்பு
அந்த நகரத்துல ஒரு 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 குறிப்பிட்ட பகுதிக்குள்ளதான் நிறைய இருக்கும். எல்லா கட்டடங்கள் அது எல்லாமே அங்கதான் இருக்கும். பாத்தீங்கன்னா பாருங்க, பண்டைய புலனறுவை நகரம் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் புலனறுவை மிகவும் சிறந்த நகராக விளங்கியது. சிதைவடைந்த பௌத்த இந்து வழிபாட்டு தலங்கள், அரசர்களின் சிறந்த நிர்மாணங்கள் பல இங்கு காணப்படுகின்றன. நிறைய விஷயம் இங்க காணப்படுதுன்னு சொல்றாங்க. முடிந்தால் போயிட்டு பாருங்க, பாடசாலை மூலமாக பார்க்கறதும் பொருத்தம்தான். சரி, சார் நான் போயிருக்கேன். போயிட்டு பாருங்க, பார்க்கணும். சரியான வெயிலா இருக்கும் அங்க. அந்திராபுரம் சைடுல தான் இருக்கேன் சார். சிகிரியாவுல கொலனாரு சிகிரியாவும் தலகாவுக்கு நிறைய தடவை இருக்கு சார். சார் தலகாவுக்கு இது போன வர போல போயிட்டாங்க சார். வந்து அந்திராபுரம் தான் இருக்கேன். தலகாவுக்கு நிறைய தடவை இருக்கு சார். தலகா சார் யானோட தோலுக்கு பஞ்செல்லாம் வச்சு செஞ்சு வச்சிருக்காங்க சார். தலதா மலைக்குள்ள அந்த பழைய யானை இருக்கு, ராஜாவினுடைய அந்த உடல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. பழைய யானைக்கு சார் நான் காலி போனது. காலி தான் போனது. நிறைய இருக்கு, தலதா மலையில இருக்கிற விஷயங்கள் இருக்குது. யாழ்ப்பாண கோட்டை நானும் 2 முறை கோட்டைக்கு போயிருக்கேன். யாழ்ப்பாண கோட்டையும் போயிருக்கேன் சார். ஓகே, போகாத இடங்களை ஷராஃப் யாழ்ப்பாண கோட்டைக்கு போயிருக்கேன். ஷராஃப் வந்து அந்திராபுரம் சைடுல தான் இருக்கேன். ஷராஃப் அங்கதானே இருக்கிறீங்க, உங்களுக்கு லேசு போயிட்டு வர்றதுக்கு. ரைட், காலி கோட்டையும் பார்ப்போம், கண்டி தலதா மாளிகையும் பார்ப்போம். சரி, போர்த்துகேயரால் சிறிய அளவில் கட்டப்பட்ட காலி கோட்டை ஒல்லாந்தரால் பாதுகாப்பு அரணாக பலமிக்கதாக கட்டப்பட்டது. இதற்கமைய ஒல்லாந்த கட்டடக்கலை மரபை சேர்ந்த கட்டடங்கள், தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பல இன்றும் இங்கு காணப்படும். நிறைய சின்னம் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க. தென் கடற்கரையில் அழகிய சுற்றாடலில் அமைந்துள்ள காலி கோட்டையினுள் காணப்படும் பிரதான நிர்மாணங்களால் அது 1988ஆம் ஆண்டு உலக மரபுரிமை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துல தான் மரபுரிமையில சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி தலதா மாளிகையை பொறுத்தவரையில பாருங்க, கண்டி நகரின் வரலாறு, அங்கு காணப்படும் பழைய கட்டடங்கள், தற்போது அந்நகரை சுற்றிலும் நடைபெறும் சமய பண்பாட்டு செயற்பாடுகள் என்பவனவற்றை கருத்தில் கொண்டு 1988ஆம் ஆண்டு அது யுனெஸ்கோ உலக மரபுரிமையாக பிரகடனம் செய்யப்பட்டது. தலதா மாளிகை, பழைய அரச மாளிகை, மகுள்மடுவ என்பன கண்டி நகரில் காணப்படும் பழைய கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கண்டியில் நடைபெறும் எசல பெரஹரா இந்நாட்டின் பண்டைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், பாரம்பரிய கலை அம்சங்கள் என்பவற்றை எடுத்து காட்டுகின்றன. முக்கியமான இடம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறவங்க இருக்கிறீங்க இல்லையா, அவங்கவுங்க அந்தந்த ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள். சரியா? சிகிரியா பற்றி நாங்க அடுத்த கிழமை பார்ப்போம். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கொஞ்சம் நாங்க எழுதி கொள்வோம். எடுங்க கோப்பிய. சார், எழுதினத்தோட கிளாஸ் முடிஞ்சுமா? 9 மணிக்கு முடியுமே. சார், சார் இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. நான் லீவ் ஆட்டேன்ட்டு இந்த டியூட்டரிக்கு. ஓகே 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 ரைட். இல்லாதாக்கள் சார் சார் என் போன்ல அறவே சார்ஜ் இல்ல, கொஞ்சம் லீவ் ஆக்கிக்கிட்டா. ஓகே தஸ்வினி, சார்ஜ் போட்டு வைக்கிறேன். மெயிலும் சார்ஜ் இல்லை, என்னால் லீவ் ஆக முடியாது. ஓகே தஸ்வினி,
சார் இத பார்த்தது எழுதி கொள்ளுங்க. தேவைப்படும் பாடம் கேட்டு தேவைப்படும். டன் சார். அளவுக்கு எழுதிட்டீங்களா? சார் நாங்க போன கிளாஸ் எழுதினாங்க. 4வது நான் ஆ எழுது. சரி சரி. மிச்ச பிள்ளைலாம் எழுதிட்டீங்களா அது? ஓ சார் இது போன கிளாஸ் எழுதுனோம். ஆ சரி. இது எழுதிட்டீங்களா? சும்மா இல்ல சார் அந்த சார் இந்த மேல இருக்கிறது மட்டும் எழுதணும், கீழே இருக்கிறது எழுதல ஒண்ணும். அது எழுதுங்க. உலக கலாச்சார மரபுரிமைகள் சார் எழுதணும். எஸ் அதை எழுதுங்க. எழுதுங்க அது எழுதுங்க. உலக கலாச்சார மரபுரிமை எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இல்ல சார் எழுதல. ரைட் எழுதுங்க. ஓகே சார். சார் இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க சார். ஓகே எழுதுங்க எழுதுங்க. கடைசி எழுதினாக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க முடிக்கட்டும்.
Yes, sir. ஓகே சார். எல்லாரும் சரியா? இல்ல சார். No, sir. இல்ல சார். ஓகே தானே? சார் No, ஒரு sir. கேள்வி. குயிக்கா எழுதணும் பிள்ளைகள். ஓகே சார். சார் கொஞ்சோன்னு டைம் தாங்க சார், டக்குன்னு எழுதிக்கிறேன். யார் அது இவ்வளவு லேட்? ஏன் அவ்வளவு ஸ்கிரீன் ஷாட் எடுங்க. இதை இந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். சரியா நீங்க? சரியா மதுரன்? எழுதி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வீட்டில் எழுதுங்க. அடுத்த கிழமை வர நேரம் அது எழுதியிருக்கணும். எடுத்துட்டீங்களா? ஓம் சார். இல்ல சார் ஒரு ஓகே சார். இதே எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். ரைட், போதும். இதை நீங்க எழுதிட்டு வாங்க. சிகிரியாவை நாங்க அடுத்த கிழமை படிப்போம். ஓ நேரம் 9 மணியா போகுது. Okay, sir. சரி, ஓகே. சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் இருந்தா செஞ்சுட்டு தூங்குங்க. குட் நைட். Good night, sir. சார் பாய் சார். Thanks, man. God bless. தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட். பாய் சார். பாய். Bye, sir. Thank you, sir. Good night, sir. குட் நைட்.